கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தாயின் கருவில் உங்களை உருவாக்கினவர் உங்களை மறக்க மாட்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி உருவாக்கி அவர்களுக்கென்று முன்குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். பிதாவாகிய தேவனின் காலத்திற்கு பிற்பாடு 400 வருஷம் இருண்ட காலமாயிருந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஸ்நானகன் யோவான் என்பவன் முன்குறிக்கப்பட்டான். அது மட்டுமின்றி அவனை தேவன் வனாந்தரத்தில் உருவாக்கி தன்னுடைய திட்டத்தை யோவானை கொண்டு நிறைவேற்றினார். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கானதை நிறைவேற்றி முடிப்பார். எப்பொழுது நிறைவேற்றுவார் என்றால், அவருக்கு உகந்த பாத்திரமாய் உன்னை மாற்றி அவருக்கான திட்டத்தை நிறைவேற்றுவார். எனவேதான் தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு சொல்கிறார், என்னுடைய களும்புகளையும் ஈயத்தையும் நீக்கி என்னை புடமிட்டு உருவாக்கி என்னை கொண்டு பரலோகம் வைத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று வாசிக்கிறோம். வேதத்திலும் அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன்தான் எலியா என்கிற தீர்க்கதரிசி. இந்த எலியாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களை கவனித்து பார்ப்போமானால், அவர்கள் 2 நினைவுடன் குந்தி நடக்கிறவர்களாய் இருந்தார்கள். நோவாவின் நாட்களிலே தேவன் பாவம் செய்து ஜனங்களை அழித்தார். ஆனால் எலியாவின் நாட்களில் ஜனங்களை அழிக்காமல் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் தமது வல்லமையை தமது பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படுத்தினார். எலியா என்ற மனிதனை தன்னுடைய திட்டத்தின் முன் நிறுத்தினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனிதன் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டின எலியாவை கர்த்தர் கேரி தாற்றண்டையிலே போய் ஒளிந்து கொள்ளும்படி சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் தேவன் அனுமதிக்கிற தனிமைகள் உண்டு. அது தண்டனை அல்ல. அந்த தனிமைகள் நம்மை தேவனாகிய கர்த்தருக்கென்று உருவாக்கி நம்மை தனிமைப்படுத்தும். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தனர். கர்த்தர் அவனை தனிமைப்படுத்துகிறார். ஏத்தின் தனிமையாக இருக்கிறான், சிறைச்சாலையிலும் தனிமை. ஆனால் தேவன் அவனுக்கு அனுமதித்த தனிமை அவனை அழிப்பதற்கல்ல, ஏப்தின் ஞானிகளை பார்க்கலும் ஞானவானாய் அவனை உருவாக்கி ஏப்தின் நன்மைக்கு காரணமாய் அவனை மாற்றினார். மோசேயின் வாழ்வில் சொந்த ஜனத்தார் அவனை தள்ளினார்கள். 40 வருஷம் தனிமை, வனாந்திரம் அவனை உருவாக்கி எந்த அளவுக்கு அவன் மறைக்கப்பட்டானோ அந்த அளவுக்கு தேவனால் பயன்படுத்தவும் பட்டான். தாவீதை சொந்த குடும்பம் தள்ளினது, சொந்த சகோதரர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் தேவன் குடும்பத்தார் மத்தியில் ஒரு பந்தியை ஏற்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்தெடுத்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை பிரித்து எடுக்கிறவராயிருக்கிறார். எலியாவை குறித்து பார்க்கும்போது தேவ மனிதனாய் வல்லமையாய் உருவாக்கும்படி அவனை பிரித்து எடுத்தார். பிரியமானவர்களே, முதலாவது அவனை பரிசுத்தப்படுத்த அவனை கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொள்ளும்படி சொல்கிறார். எலியாவை பாதுகாக்க மட்டுமல்ல, எல்லா ஜனத்தையும் பிடித்த அந்த பாவம் இவரை பற்றி கொள்ள கூடாது என்பதற்காகவே அவனை ஒளிந்து கொள்ளும்படி சொல்கிறார். பேதுரு தன் நிருபத்தில் சொல்லும் போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று சொல்கிறான். இந்த பாடுள்ள மனிதன் தன்னை 2 நினைவுகளுடன் குந்தி நடக்கக்கூடிய காரியம் அவனையும் பற்றி கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவனை ஒளிந்து கொள்ள சொல்கிறார். எலிசாவை பிடிக்க வந்த சீரிய சேனையை குருட்டாட்டம் பண்ண வைத்த தேவனால் இந்த யோசேப்பை குருட்டாட்டம் பிடிக்க வைக்க முடியும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாவை உருவாக்க நினைத்து அவனை பிரித்தெடுத்தார். உலகம் என்னும் பொல்லாப்பு அவனை விட்டு விலகி தனியே அழைத்து சென்றார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலும் சாயங்காலத்திலும் அப்பங்களை கொண்டு வந்து கொடுத்தது. அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவனை உருவாக்கிட்டு தேவனுடன் கூட வாழ கற்றுக்கொண்டான். எந்த மனிதன் தனிமையாய் தேவனுடன் வாழ கற்றுக்கொள்கிறானோ அவனை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். சங்கீதம் 15:1-2 பார்க்கும்போது, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து
நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே தேவ சமூகத்தில் அழைத்து வந்தவர் அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒளித்து கொண்ட எலியாவின் தேவையில்லாத எல்லா கழிப்புகளையும் நீக்கி அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு ஏறி பரிசுத்தத்தை பெற அவனை பயிற்றுவித்தார். யோசேப்பை சிறைச்சாலையில் பயிற்றுவித்தார். கோபக்காரனாயிருந்த மோசையை வனாந்தரம் அவனை பயிற்றுவித்தது. இந்த பூமியில் மிகவும் சாந்த குணமுள்ள மனிதன் என்று சொல்லும் அளவுக்கு அவனை தேவன் மாற்றினார். நான் என்கிற சுயம் அளிக்கப்பட்டு தேவனே எனக்கு எல்லாம் என்று பக்குவப்பட்ட எலியாவை தனியே அழைத்து மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இஸ்ரவேலின் சந்ததியாகிய உங்களை சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுக்க உங்களை தேவன் உருவாக்கவில்லை. உங்களை புடமிட்டு தேவனாகிய கர்த்தர் உங்களை உருவாக்கி அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றி உங்களை பயன்படுத்துவார். முற்றிலும் உங்களை தேவனாய கர்த்தர் கரத்தில் அர்ப்பணிக்கும் போது யெகோவா ஓஷேனு என்னும் நாமமுள்ள தேவன் நேர்த்தியாய் உங்களை உருவாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனம் 41:15 இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குழப்பங்களும் போராட்டங்களும் அவருக்கு பிரியமில்லாத பகுதிகளை அப்புறப்படுத்தி நேர்த்தியாய் உருவாக்கி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன். ஒவ்வொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாத தேவனாயிருந்து நடத்தி வருகிற ஒவ்வொரு நாட்களை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உன்னத தேவனாய் வெளிப்படுவீராக. நேர்த்தியாய் வளைகிற தேவ கிருபையின் கரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் வளைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் மாற்றுவீராக. உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. உலகம் என்கிற மாயைக்குள் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மீட்டெடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை வழிநடத்துவீராக. தேவையோடு இருக்கிற பிள்ளையுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். போராட்டத்துக்குள் வாழ்ந்து கொடுக்கிற பிள்ளையுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நேர்த்தியாய் உருவாக்குற தெய்வம், அப்படியே உருவாக்கி உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமைகள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.